அட என்ன வெயில்ரா. ஆமாங்க ஐயா. அப்பா என்னம்மா தனலட்சுமி? இந்த வாரேனங்க. என்ன பண்ணிட்டு இருக்கற? சோறாக்கிட்டு இருக்கங்க. கொஞ்சம் தண்ணி கொண்டு வாப்புல. ஏன்டா இன்னைக்கு சரக்கு 500 லிட்டர் தான் இறங்கிச்சா? ஆமாங்க ஐயா. இந்தாங்க. அந்த பணத்தை வாங்கி போய் உள்ள வை. எவ்வளவு இருக்குங்க? அட 1 லட்சம் தான் புள்ள. என்னங்க மிந்தில 3 லட்சம் கொண்டு வருவீங்க? அட என்ன பண்றது, சரக்கேற மாட்டேங்குது. ஏன்றா? ஆமாங்க ஐயா. பணத்தை கொண்டு போய் வச்சுட்டு சோத்த போடு. சரிங்க. ஏன்றா சாப்பிட்டு போடா. இல்லங்க ஐயா, வீட்டுக்கு போறணுங்க ஐயா. அட புது பொண்ணாடி கட்டணும்னா இருக்கா? சரி போ சாப்பிடு போ. சரி வரங்க ஐயா. அங்க ஒரு புகை மூட்டை தெரிஞ்சு பாரு. ஆமாண்ணா, அங்கதான் நம்ம போகணும். அங்க இருக்கணும், ஒருத்தரோட உயிரோட கூடாது. கேட்டா நான் சொல்றது புரியுதா? சரிண்ணே. அண்ணா அங்க போக குறுக்கு வழி ஏதாவது இருக்கானே? கொஞ்சம் தூரம் போனா ஒரு ஆறு வரும். அது ஆத்த கடந்தா அவங்களை சுத்தி வளைச்சிடலாம். ஏய் பாது போடா. ஏய் இப்படி வாங்கடா. அப்பா சொல்லுங்கண்ணே. சாமி கும்பிட்டு ஆமா மாப்ள உத்தராயிடு கிளம்புறோம். வாங்கடா. ஐயனாருப்பா அப்பா ஐயனாராப்பா, நாங்க போற காரியம் நல்ல மாதிரியா முடியணும்பா. வேற காரியம் வேண்டும் நடக்குமாப்பா? நடக்கும்டா. உன்னை நம்பிதான்ப்பா போறோம். புறப்படுறா வெற்றியாகும். மழையா இருப்பா பா. அதிகமா இருக்கு, பார்த்து வாங்கடா. ஒரு மாதிரியா இருக்கு, சீக்கிரம் அனுப்பிடுங்கடா. சுட்டு போச்சுக்கிறோம். அங்கேயே கொண்டு இருப்பேன். மறுவாதியா சொல்றேன், முதலாளி வீட்டுக்குள்ள இருக்கான். உச்சின் மேல ஆச்சாரம் முதலாளியை கூப்பிடு, ஒன்னா விட்டுறேன்.
முதலாளி முதலாளி ஐயா முதலாளி முதலாளி என்றாச்சு என்றா இது கோலம் அட பதறாம சொல்றா அட யாடா திருன்னு முழிக்கிறீங்க அட என்னடா தம்பி தம்பி அம்மா தெரியாம குடும்பத்தை அழிச்ச உனக்கு என்ற ஜனாவட்ட இருக்கும் தம்பியானா வேணடா அவன் செத்து போயிட்டான் வந்திருக்க அடி மேல முட்டு மாட்டிடா ஓடுறா ஓடு ஐயா ஐயா ஏய் உன்னை கால்ல கூட வேறடா சுரோட தோலை உரிக்கணும்டா ஐயா வேண்டாம் ஐயா என் புருஷன் அடி என் பங்காளி பொண்டாட்டி ஐயா என்ன நாட்டி விட்டு விடுறா என்ன என்ன வேணாலும் செஞ்சிடா புது ஊடு நல்ல வாழ்க்கை நல்லா இருக்கிறடா புது நகை ஏய் அப்படியே கவனிங்கடா முத்து முத்து என்னைய முன்னாடி விட்டு முத்து எல்லாத்தையும் எடுத்து முத்து முத்து ஏய் உன் நகையாலையும் பணத்தாலையும் ஓட வாழ்க்கை திரும்பி வந்துருமாடா உச்சிருந்தாண்டா எனக்கு வேணும் முத்து ஏய், விட்டுறா சாவுடா இப்படி பண்ணிட்டாங்களே ஐயோ என்ன பண்ணுவேன் ஏய் இருக்க ஒவ்வொருத்தரும் சொல்ற கேளு இவன மாதிரி அநியாய ஆக்கிரமிச்சிர எவனா இருந்தாலும் சரிதான் இந்த கதை தான் நடக்கும் ஆங்கடா ஏங்கா முத்துப்பாண்டி ஊருக்குள்ள வந்து என்ன சாராய வியாபாரிய சுட்டு கொண்டுட்டானாமே. ஆமா, ஊர் அடிச்சு ஓலையில போடுறவன சுட்டு கொள்ளாத என்ன பண்ணுவாங்க? வா நம்ம வேலையை பார்ப்போம். என்னது சாரா வியாபார சக்தியோட செத்துட்டானா? பாவம் கடன் சொல்லி குடிக்கிறவங்க கண்ணீர் வெடிப்பாங்கப்பா.